ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். என் பேர் சங்கீதா. நம்ம இன்றைக்கி டேலி ஃப்ரெண்டில் செக் ரெஜிஸ்டர், பேங்கிங் ஃபீச்சர்ஸில் செக் ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கல் சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து தியரி சொல்லியிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நிறைய பார்ட்டிக்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து நான் செக்காக கொடுத்துருப்பேன். அதனுடைய அந்த செக் டீட்டெயில்ஸை வந்து நம்ம எங்கே செட் பண்ணணும், எப்படி அது வந்து நம்ம பேமெண்ட் போட்டுட்டு அது எப்படி ரிப்போர்ட் செக் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாம் ஒரு லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணோம். லெட்ஜர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பாருங்கள். நான் வந்து ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஆல்டரில் போய்ட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். வாங்க, கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர்ஸில் ஆல்டரில் போய்ட்டு லெட்ஜரில் எஸ்பிஐ பேங்க் அப்படின்ட்டு ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதில் பாருங்கள், எஸ்பிஐ பேங்க்கு அண்டர் பேங்க் அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து கீதா என்டர்பிரைசஸ் 2 வந்திருக்கு. அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு இருந்தால் கொடுங்க, ஸ்விஃப்ட் கோடு இருந்தால் கொடுங்க. அப்புறம் பேங்க் நேமு, பிரான்ச்சு. இதில் பாருங்கள் பேங்க் கான்ஃபிகரேஷன், அதில் கீழே பார்த்தீங்கன்னா செட் ஆர் ஆல்டர் ரேஞ்ச் ஆஃப் செக் புக்ஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்பர் நமக்கு கேட்குது. நான் வந்து இதில் வந்து 417250 அந்த மாதிரி கொடுக்குறேன். அப்புறம் வந்து 417300 அந்த மாதிரி கொடுத்தாவே 51 வந்து. ஸோ 417299. இப்போ வந்து 50 நம்பர் ஆஃப் செக்ஸ் வந்து 50 அப்படின்னு வந்துருச்சு. நேம் ஆஃப் செக் புக்கு பாருங்கள். இது வந்து நான் ரெஃபரன்ஸ்க்கு இங்கே கொடுத்துக்கிறேன். செக் புக் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம ரெஃபரன்ஸ்க்காக அது கொடுத்துக்கிறோம். இது வந்து எல்லாமே கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து லெட்ஜர் வந்து நான் தீப்தி அப்படின்ட்டு ஒரு சன்ரி கிரெடிட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தான் நான் வந்து பேமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சன்ரி கிரெடிட்டாக பர்ச்சேஸ் பார்ட்டி, அவங்களுக்கு தான் நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வவுச்சர் என்ட்ரி போயிடலாம். பாருங்கள், ரைட் சைடில் எஃப்ஐ பேமெண்ட்டு. இதில் வந்து எந்த பேங்க் அப்படின்னாக்கா எஸ்பிஐ பேங்க்கு. ஓகேங்களா? அது செலக்ட் பண்ணிக்கோங்க. தீப்திங்கிறவங்களுக்கு தான் நான் வந்து ஒரு 10,000 பே பண்ண போகிறேன் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கேட்குது பாருங்கள், செக் ரேஞ்ச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல அங்கே 417250 417299 அது வந்துச்சா. இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் பாருங்கள் 417250 அது வந்துருச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் வந்து நம்ம மாற்றுறதுனா மாற்றிக்கலாம், இல்லை 1 டிசம்பர் 1 இருக்குது. நான் அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேமெண்ட் நான் போட்டுட்டேன். இப்போ ரிப்போர்ட் செக் பண்ணுறது அப்படின்னா பேங்கிங்கில் போயிட்டு செக் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கா, அதில் வந்து பாருங்கள் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து எஸ்பிஐ பேங்க் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்குள்ளே போகிறேன். இப்போ பாருங்கள், 417250 417299 செக் புக் நம்பர் 1 பர்டிகுலரில் அவைலபிள் செக் வந்து 49 இருக்குது பிளாங்காக. 1 வந்து அண்டர் கன்சில், அது வந்து நம்ம போட்டிருக்கோம்ல பேமெண்ட், அதனால் மீதி பாருங்கள் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு வந்து ஏதாவது செக் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா கேன்சல்டு அப்படின்னு நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து செக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது. டோட்டல் நம்பர் ஆஃப் செக்ஸ் வந்து பாருங்கள் 50 அப்படின்ட்டு ரைட் சைடில் காமிக்குதா. டோட்டல் நம்பர் ஆஃப் செக்ஸ் வந்து 50. இதுதான் வந்து செக் ரெஜிஸ்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.